ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி தோசை, ராகி இட்லி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன போடணுங்கிறத பார்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் ராகி, 1/4 டம்ளர் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஓவர் நைட் அதை நல்லா இது பண்ணிட்டேன். ஓவர் நைட்டு வச்சுட்டேன். மறுநாள் காலையில் பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு. பொங்கி வந்ததுக்கப்புறம் அது இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு ஒரு சட்னி பார்த்துக்கலாம். அதுக்கு நான் சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன். அது நல்லா ரெட்டிஷ்ஷு கிடைக்கும், அதுக்காக கலருக்காக எடுத்துருக்கேங்க. அந்த மிளகா 5, இந்த வர மிளகா 5 எடுத்திருக்கேன். ஒரு கை சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வதங்கட்டும். அதுவும் நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் 1 கப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக நல்லா வதங்கணும், நல்லா மையாக வதங்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியில் கீழே அந்த தண்டு இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் இலை மட்டும் இல்லாமல் அந்த தண்டோடு சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மையாக வேகணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். அது பிளேட்டில் கொஞ்சம் ஆறட்டும். அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இப்போ ராகி இட்லியை ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு இட்லி சட்டியை நான் அடுப்பில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். அதில் நம்ம இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிக்கிட்டு இப்படி தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வருங்க. அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு அதில் நம்ம ராகி மாவில் கொஞ்சம் சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ராகி மாவை நான் ஊற்றி எடுத்திருக்கேன். நான் ராகி இட்லி இந்த மாதிரி பெரிய இட்லி தட்டுலையும் ஊற்றிருக்கேன். சின்னதாக ஸ்டீமர்லேயும் ஊற்றி காட்டுறேங்க. சின்னதாக ஸ்டீமர் தட்டுலையும் ஊற்றிருக்கேன். அப்புறம் தோசை, இதுக்கு ஒரு தோசையும் ஊற்றிக்கலாம். இது தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ராகி இட்லி மாவு தோசைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த சட்னிக்கு வதக்கி வச்சுருந்த வரமிளகா, தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சம் சால்ட்டு, பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்படி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் தாளிச்சிருக்கேங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா மையாக வந்திருக்குங்க, ஒட்டவே ஒட்டாது, சூப்பராக வந்திருக்கும். இப்போ நம்ம ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை மாவும் அதே இட்லி மாவில் நான் தோசை ஊற்றிருக்கேன். தோசையும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட இதாகலைங்க, நல்லா வந்திருக்கு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இப்போ தோசை சுட்டுக்கலாம். நான் ராகி இட்லிக்கு ராகியாகவே சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ராகி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் 1 டம்ளர் பச்சரிசி உளுந்து போட்டு ஆட்டி வச்சுக்கிட்டு, ஆட்டி முடித்ததுக்கப்புறம் அதில் ஒரு கப் அரிசி எடுத்திங்கன்னா அதே 1 கப் சேம் குவான்டிட்டி ராகி மாவு எடுத்துக்கோங்க. ராகி மாவு போட்டு நல்லா கலந்துக்கிட்டு அதை ஓவர் நைட் விட்டுருங்க. அப்படி கரைச்சி வச்சுருங்க. கரைச்சி வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்திங்கன்னா இதே மாதிரி புளிச்சிருங்க. புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.